யாரா நீ? சார், அனுமார் வேஷம் போட்ட எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன் சார். ஏன் சார் எங்க எல்லாரையும் கூட்டி வர சொன்னீங்க? ராம ஆஞ்சநேயர் நாடகம் போட போறீங்களா? நான் நல்லா நடிப்பேன் சார். ஒரு டயலாக் பேசி கேட்டவா? நான் கேட்டனா? அப்போ பாட்டு பாட்டுமா? ஜெய ஜெய வீரன் ரகுகுல தீரன். பாட்டு பிடிக்கலையா சார்? மரத்து மேல மட்டும் ஏற சொல்லிடாதீங்க. ஷேவிங்கா சார்? உங்க முகம் ஏன் முகம் மூஞ்சிலேயே குத்து சொல்றீங்களா? சும்மா இருங்க சார். நீங்க சொன்னீங்கன்னு உங்களை அடிச்சா போலீஸே அடிச்சுட்டான்னு சொல்லி என் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவீங்க சார். சொன்னதை செய்டா. குத்து. என்னடா புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைப்பா? அடின்னு சொன்னா அடிடும் சார். நாடகத்துல எல்லாம் இப்படிதான் அடிப்போம். சைடுல இருந்து சவுண்ட் கொடுப்பாங்க சார். இது போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, இங்க ஒரிஜினல் சவுண்ட் வேணும். நீ அடி. அடே அடே ராவணா, நான் உரைக்கும் செய்தி கேளடா. என் தாய் சீதா. எதுக்குடா இப்ப கத்துற? இப்படி எல்லாம் எமோஷனலா டயலாக் பேசினாதான் சார் என்னால அடிக்க முடியும். சரி கத்து, திட்டு. அடே அடே ராவணா, மாதா சீதா தேவியா கடத்தி கொண்டு சென்று விட்டாய். ஏன் சார், நீங்க தானே சார் என்ன அடிக்க சொன்னீங்க? நீங்களே என்ன அடிக்கிறீங்க? இது அடிச்சதுக்குலடா, என்ன திட்டினதுக்கு. போ. இவனுங்க எவனும் இல்ல. இவனுங்க அடிக்கலடா. அடிக்கலையா? இப்பதானே சார் ஒவ்வொருத்தரா கியூ கட்டி அடிச்சோம். அடிச்சிங்க, ஆனா நீங்க 10 பேர் அடிக்கல. என்ன சார் மந்திரி சூட்ட மாதிரி பேசுறாரு? அவன் வேணும். பிடிக்கிறண்டா அவன. இவரால ஒரு மயிரும் புடுங்க முடியாது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. அனுமார் வேஷம் போட்டு அடிச்சது சிவாவே தான். அந்த பொண்ணை இவன் டார்ச்சர் பண்ணான்ல, அதனால நான் தான் சிவா கிட்ட இவனை போட்டு கொடுத்தேன். ஒவ்வொரு பையலும் ஒவ்வொரு ஏரியால இருந்தானுங்க. அத்தனை பெரிய நான் தான் சார் கூட்டு வந்தேன். சரி வேண்டாம். இல்லண்ணா, உன்னை பத்தி உனக்கே தெரியாது, அவ்வளோ பெரிய ஆள் நீ. என்னடா பில்டப் கொடுக்குற? ஆமாண்ணா. அண்ணா அங்க பாத்தியா, உன் எதிர்க்கே உட்காந்துக்கிட்டு என்ன சீன் போட்டுனுக்குறான் பாரு. நீயும் போயிட்டு அவன் எதிர்க்க உட்காருண்ணா. என்னண்ணா நீ யாரு? சிவானுக்கு ரைட்டு, லெஃப்ட், டாப், பாட்டம் அப்படிங்கிற? ஆமாண்ணா. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம். நாங்க படிங்க. எனக்கு படிக்க தெரியாது. சீன் போடுனா. அப்படி இல்ல நான். காலே ஒரு டீ போடுப்பா. எனக்கும் ஒரு டீ. ஹார்லிக்ஸ் அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா. எனக்கு
எனக்காடா உனக்கு இல்லாம எனக்கானா தங்காட்டாடி இத பாரு கேன்சல். நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். லெஃப்ட்டுடா ரைட்டுடா இப்போ ரெண்டு பக்கமும் போயிடுச்சு. மாட்டமும் போயிடுச்சு. வெட்டி நல்லா இருக்குடா. சௌக்கியமா இங்க தனியா வந்தது ரொம்ப சந்தோஷம். டேய் என்னடா சீரியல் பல்ப் போடுற தொழிலடா பண்ற என்ன ஏரியால என் பேரே கட்டுற பொழுது வா வாங்க வாங்க நீங்க வந்தது என்னைய ஊரே உன் கல்யாணத்துக்கு திரண்டு வந்துருக்குது. நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ முதல்ல போய் ட்ரெஸ் பண்ணி ரெடியா போ. இப்ப என்ன ட்ரெஸ் இல்லாமல இருக்கா? நீ சாதாரண பொண்ணை கட்டிக்க போறது இல்ல, கலெக்டரியா. முதல்ல சேவ் பண்ணு. வா. என்னடா மொறச்சு மொறச்சு பாக்குறீங்க? நல்லா இல்லையா? கழட்டுவா. சூப்பரா இருக்குடா. என் கண்ணே பட்டுடும் போல. அது எப்படி மாமா படம்? சிவாவுக்கு திஷ்டி படவே கூடாதுன்னு தானே உன்னை எப்பவுமே கூட வச்சிருக்கேன். சும்மா ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா. என்னடா குறை? எப்படி தெரியுமா? ஒரு பேனா இருந்தா நல்லா இருக்குமே. இந்த கோட்டு சூட்டோட ஜோதி ஒண்ண பார்த்தான்னா கலெக்டருக்கு கரெக்டான மாப்பிள்ளை முடிவு பண்ண. டேய் விச்சு, இங்கே இருக்க. நான் தாண்டா மண்டபம் பூரா தேடிக்கிட்டு இருக்கேன். நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வா. அதோ வரேன். கூப்பிடுறாங்களே. என்ன சொன்னாலும் சரி விட மாட்டேன். சாப்பிட்டு தான் போடும். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. பொண்ணு நீங்க அழைச்சிட்டு வர வேண்டியதா பாக்கி. டேய் லம்மாய் வண்டியை ரெடி பண்ணிட்டா பொண்ணை கூட்டு வரணும். எல்லாரும் என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, பொண்ணு அழைச்சிட்டு வரணும். என்னங்க இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? கல்யாண மண்டபத்தில் இருக்க வேண்டியவன் இங்க வந்து போர்டு அடிச்சிட்டு இருக்கான்னு என்ன? பாக்குறவங்களுக்கு வேணா இது சாதாரண போர்டா தெரியலாம். ஆனா இதுல நீங்க உயிருக்குயிரா காதலிச்ச சூர்யா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். உங்களை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு உங்க சூர்யா எவ்வளோ கனவு கண்டிருப்பாருங்க. இன்னைக்கு நீங்க கலெக்டரா ஆயிட்டீங்க. உங்க சூர்யாவுடைய கனவு இன்னைக்கு தோத்து போகாத நிஜமாயிடுச்சு பாத்தீங்களா? என்ன ஒரே ஒரு வருத்தம், இன்னைக்கு அவர் உங்க கூட இல்லையங்கிறது தான். ஆசைப்படி நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கு உதவியா இருந்தவர் சிவா. வாழ்க்கை பூரா நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். உன்னோட அம்மா அப்பா மத்த எல்லாரும் என்ன பார்த்து அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லும் போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அவரை நான் எத்தனையோ வாட்டி அவமானப்படுத்திருக்கேன். அதை எதையுமே மனசுல வச்சுக்காம நான் ஐஏஎஸ் ஆவறதுக்கு அவர் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. என்னோட முடிவு என்னன்னு கேட்கும் போது என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. இந்த ஜென்மத்துல உன்னை தவிர வேற யாருக்கும் என் மனசுல இடம் கிடையாது. எல்லாருடைய வற்புறுத்தலுக்காகவோ நான் செஞ்ச உதவிக்கு கைமாறு செய்யறதுக்காகவோ இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா அது வேணாங்க.
கிளாமரா ஒரு பிக்சர் டவுன்லோட் ஆகுதுடா. எடு சீக்கிரம் எடு. டேய் நீ காட்டின பிக்சர்ல கிளாமர்லாம் இருக்குடா. சூப்பரா மச்சி. ஜூம் பண்றது அப்புறம் பாத்துக்கலாம். எதுவும் மிஸ் பண்ணாம போட்டோ எடுறா. பஸ்ஸுக்குள்ளேயும் ஒரு பிக்சர்டா. சூப்பரா. டேய் கரெக்டா இருடா. எதையும் மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் எனக்கு ஷேர் பண்ணுறேன். வாயை மூடுறா. இது ஷேர் பண்ற ஃபிகர் இல்லடா, சேவ் பண்ற ஃபிகர். மரியாதை எல்லாத்தையும் உங்களுக்கு மெயில் பண்ணு. சூப்பரா இருக்குல்ல? கரெக்டா மச்சான். ஏய் பிஸியாக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணாத. மேட்டர் சீரியஸ் ஆயிடும். என்னடா ஏதோ ஃபேஷன் பரேட் எடுக்கிற ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அது வந்து இந்த கேமரா எப்படி வர்க் ஆகுதுன்னு பார்க்கிறதுக்காக. ஓஹோ. அப்ப இது போட்டோ ஷூட் இல்ல, ஜஸ்ட் ட்ரையல் ஷூட்னு சொல்ற. நல்லா தான் எடுத்திருக்க. ஆல்பம் போட்டு கொடுப்பியா? போட்டு கொடுத்தா வாங்கிக்குவீங்களா? அது சரி. ஆனா அதுக்கு முன்னாடி நீ எடுத்திருக்கிற போட்டோஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கணும்ல. என்னடா போட்டோவே இல்ல? உள்ள இருந்ததே. சாரிடா. நீ ஏதோ கேமரா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண போட்டோஸ் எடுத்திருக்க. நான் அதுல இருக்கிற ஆப்ஷன் சரியா ஒர்க் பண்ணதா இல்லையான்னு டெலீட் பண்ணி தொலைச்சிட்டேன். அதுக்கு ஏன்டா ஓ மூஞ்சி அப்படி போகுது? என்னமோ ஓ சொத்தை நான் எடுத்துக்கிட்ட மாதிரி. டேய் போய் வேலைய பாருடா. டேய் அவன் போனா என்ன, நின்னா நமக்கு என்ன? வா போலாம். லக்ஷ்மி லக்ஷ்மி. ஐயோ கோர்ட்ல கூப்பிடுற மாதிரி என்ன அவசரம்? சுகாசினி வந்துட்டாளா? வந்துகிட்டே இருப்பா. நேரமாச்சுல. சரி இந்தா கடவுள் பிரசாதம். என்ன திடீர்னு நீங்க மட்டும் கோவிலுக்கு? சம்பளம் கிம்பளம் வாங்கிட்டீங்களா என்ன? உனக்கு எப்பவும் சம்பளத்து மேல தாண்டி கண்ணு. நம்ம பொண்ணு இன்னைக்கு கடைசி பரீட்சை எழுதிட்டு இருக்கல்ல, அதான். இன்னுமா எழுதிக்கிட்டு இருப்பா? நல்லபடியா எழுதிட்டு புறப்பட்டு வந்துகிட்டே இருப்பா. நல்லபடியா எழுதுறது மட்டும் இல்லடி, ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்ற அளவுக்கு எழுதணும்னு கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். சரி சரி உட்காருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி வா. சுப்பிரமணி. யாரு? சுப்பு. டேய் நரசிம்மன் தானே? வாடா வாடா வந்து உட்காரு வா. ரொம்ப நாளாச்சுல உன்னை பார்த்து, அதனால தான்டா அடையாளம் தெரியல. நீ என்ன எப்படா மறந்து போன? நான் அப்பவும் இப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். நீ தான் கொஞ்சம் தொப்ப போட்ட. என்ன அப்படி பாக்குற லட்சுமி? நம்ம நரசிம்மன். நல்லா இருக்கீங்களா அண்ணே? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்காங்க? பிரமாதமா இருக்காங்கம்மா. அவங்க விஷயமா தான் வந்திருக்கேன். பெரியவனுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குடா, அதுக்காக தான் வந்திருக்கேன். சந்தோஷம்டா, நல்ல செய்தியோட தான் வந்திருக்கேன். சரி இப்போ நீ என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்க? பிசினஸ் இல்லடா, வேலையில தான் இருக்கேன். என்ன வேலை? என்கிட்ட சொல்லவே இல்ல. என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும்? சிபிஐல இருக்கேன். சிபிஐயா? நல்ல வேலை தான். அது நல்ல வேலை தான், ஆனா எல்லாம் சீக்ரெட். உண்மையிலேயே என் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்கன்னு எனக்கே தெரியாது. அது முக்கியமான ஆபீசர்ஸ் மட்டும் தான் தெரியும். அது மட்டும் இல்ல, யாராவது பொண்ணுங்களை கடத்திட்டாலோ, கொலை நடந்தாலோ, மாஃபியா பிரச்சனைனாலோ, ட்ரக்ஸ் பிரச்சனைனாலோ, இப்படி எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி உடனே போகணும், அவங்கள அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வந்துடணும். இதான் என்னோட கார்டு. அது சரிடா. இப்போ இந்த சூழ்நிலையை எடுத்துக்கோ. ஓகே. நீ இப்போ என் கூட இருக்க. ஓகே. சடனா டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. நீ போனுமே என்ன பண்ணு? ஓகே. இதான் எங்க டிபார்ட்மெண்டோட ஸ்பெஷாலிட்டி. இந்த நம்பர்ல ஃபோன் பண்றேன்னு வெச்சுக்க, என்னோட சேர்ந்து இன்னும் 100 பேருக்கு அந்த ஃபோன் போகும். யார் அந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கு போய் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல். கடைசியா நம்ம காலேஜ்ல நடந்த சண்டையில பிரிஞ்சு போனோம். மறுபடியும் பிள்ளைங்க கல்யாணத்துல சந்திக்கிறேன். டேய் என்னோட பையன் கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். இத பாருமா, இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நீ வரலனா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வரவே மாட்டேன். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். வரேன்டா, வரேம்மா. ஆயிலச்சு வந்துட்டியா? என்ன ஆண்டி ரொமான்ஸா? அங்கிள் வீட்ல இருக்காரு போல. ஏய் குரங்கே வாய மூடு. இத வாங்கிக்கோ குரங்கு. என்ன ஆண்டி நீங்க கூட வா. எடுத்துக்க, சாமி பிரசாதம் தான். ஓ பிரசாதமா? என்ன விஷயம்? உங்க பொண்ணு ரேங்க் எடுக்கணும்னு பூஜை பண்ணீங்களா? அவளுக்கு ரேங்க் கிடைக்கணும் இல்லடி, நீ பாஸ் ஆனா போதும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம். உங்களுக்கு அந்த டவுட் வேணாம் ஆண்டி, டெஃபினட்டா நான் பாஸ் பண்ணிடுவேன். எப்படின்னா நான் காப்பி அடிச்சு எழுதுனது உங்க பொண்ணு பேப்பரை பார்த்து தானே. திருட்டு கழுத. பை. ஏய் நில்லுடி. மறுபடியும் என்னங்க? வீட்ல இருந்தா போதுமே, டிராஃபிக் போலீஸ் மாதிரி அங்க போய் இங்க போய் ஆர்டர் போட்டே இருப்பீங்களே. சொல்லுங்க. சுகாசினி எழுதிட்டாளா? எழுப்பி காஃபி கொடுக்க தான் போயிட்டு இருக்கேன். உனக்கு அறிவுங்கிறது இருக்கடி? சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களே. அறிவு இருந்தா உங்களே கல்யாணம் பண்ணிருக்க போறேன். சொல்லுங்க. சரி சரி வாய மூடு. பெட் காஃபிங்கிறது தூங்கி எழுந்த உடனே கொடுக்கறது. தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பி கொடுக்கறது இல்ல. அவ ஏந்திரிக்கிட்டோம், அப்புறமா போய் கொடு. குடுத்தா இவரு தொல்ல, குடுக்கலன்னா அவ தொல்ல. 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன். குட் மார்னிங். இப்பதான் விடுதா மகாராணிக்கு? ஏன் கத்துற?
அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவ்வளவு பயம் இருக்கிறவ இவ்வளவு நேரம் தூங்க கூடாது. பொழுதோட எந்திரிக்க வேண்டியதானே? சரிம்மா, நாளையில இருந்து சீக்கிரமா எந்திரிச்சிடுறேன். என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க? நான் எப்பயும் அழகா தான் இருக்கேன். நீ தான் பேய் மாதிரி இருக்க. இந்தா முதல்ல கிளிப்ப போடு. தேங்க்ஸ்மா. அது சரி, இவ்ளோ நல்லா சமைக்கிறதுக்கு உனக்கு யாருமா கத்து கொடுத்தா? வேற யாரு? எங்க அம்மா தான். அப்படியா? அப்ப அதே மாதிரி என் அம்மாவும் எனக்கு கத்து கொடுப்பாங்களா? கையேடுறி. சமையல் கத்துக்கிற மூஞ்சியாது. பொண்ணா லட்சணமா காலையில எந்திருக்காம இப்ப வந்து காக்கா பிடிக்கிறியா? சரி, காக்கா பிடிக்கிறேன்றத கண்டுபிடிச்சிட்டேன். சரி, நான் டைரக்டாவே விஷயத்துக்கு வரேன். அம்மா, ஒரு கப் காஃபி. வெல்கம் மேடம். மார்க்கெட்டுக்கு வந்துங்கிற புது ஐட்டம். ரேட் கொஞ்சம் அதிகம் தான், நல்லா ஃபாஸ்ட்டாக சேல் ஆகுது. நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் மேடம். இது எனக்கு கிஃப்டா தருவியா? நான் உனக்கு முத்தம் தரேன். சாரி மேடம், நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். சோ வாட்? இதுக்கு முன்னாடி இந்த ஷாப்க்கு ஓனரா இருந்தான். இப்படி கிஃப்ட்ஸா கொடுத்து ஒர்க்கர் ஆயிட்டான். ஹேய், இங்க பாரு, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரியலி ரொம்ப நல்லா இருக்கு. இத நான் எடுத்துக்கிறேன். ஹேய், ஸ்வீட் குட்டி. ஏய், ஏய் அனிதா, இது ரொம்ப சிம்பிளா கியூட்டா இருக்குல்ல? ஆமா, நல்லா இருக்கு. நான் எடுத்துக்கிறேன். அண்ணா, இதையும் பேக் பண்ணிடுங்க. ஏய், இந்த குர்த்தி சூப்பரா இருக்குல்ல? ஒயிட் என்னோட ஃபேவரட் கலர். யா, இட்ஸ் சூப்பர். இதுவும் எனக்கு. ஏய், இது ரொம்ப அநியாயம். நான் செலக்ட் பண்றதெல்லாம் நீ எடுத்துக்கிட்டா அப்புறம் நான் என்னதான் எடுக்கிறதா? பாரு, ஜெனரலா எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சதுதான் அவங்க எடுப்பாங்க. ஆனா நான் உனக்கு பிடிச்சதுதான் நான் எடுத்திருக்கேன். இது மட்டும் இல்ல, நான் யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளும் உனக்கு பிடிச்சதா தான் இருக்கணும். ஏய் அனிதா, போற வழியில லைஃப் ஸ்டைல் போயிட்டு போலாமா? எதுக்கு? லாஸ்ட் டைம் அங்க போனப்போ ஒரு பிரேஸ்லெட் பார்த்தோம்ல, அத வாங்குதா? பொடி இவளே, உனக்கு அந்த சான்ஸ் இல்லம்மா. நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். நாளைக்கு யாரையாவது உனக்கு பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்வல்ல, அப்ப பாரு அவனையும் தள்ளிட்டு போயிடுவேன். இறங்க, இறங்கடி முதல்ல. கோவம் வந்துடுச்சா? நீ வண்டியை ஓட்டு. ஓகே. எனக்கு பிடிச்சவனை பார்த்தா கடைக்கு போடுவியா? எதுக்கு கோவம்? நான் உண்மையை தானே சொன்னேன். நாளைக்கு வரைக்கும் எதுக்கு? கொஞ்சம் பக்கத்துல பாரு. ஆளு படு ஸ்மார்ட்டா இருக்கான்ல, எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப பாக்குற நீ என்ன பண்றேன்னு. ஹலோ பாஸ். ஹாய், உங்க பேர் என்ன? எங்க இருக்கீங்க? வாய் மூடு. எது இதுல விளையாட்டுன்னு உனக்கு? ஏய், என்னடி அவன் விழுந்துட்டான். ஐயோ, சாரி. பாத்தியா, நீ பண்ண கலாட்டாவல ஒருத்தன் விழுந்து வாரணும். தட் இஸ் அனிதா. ஏய், இந்த பக்கம் எங்கடி போற? சினிமாக்கு. இப்ப எதுக்கடி சினிமாக்கு? ஏர்லியா வீட்டுக்கு போய் நீ என்ன வேலை செய்ய போற? உன் புருஷனுக்கு கால் அமுக்கி விடணுமா? ஸ்டூபிட், ஓவரா பண்ணாத. லேட் ஆச்சுன்னா எங்க அப்பா திட்டுவாரோன்னு பயம் எனக்கு. நான் சினிமா பார்க்கணும்னு ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஏய், ஏன்டி இப்படி பண்ற? சொன்னா கேட்க மாட்டியா? என் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். என் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்காக அவர் எவ்வளவு பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் பார்த்திருக்காரு. என்னை எல்கேஜில இருந்து MBA வரைக்கும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சது நீங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உங்களை விட்டுட்டு திடீர்னு வந்து எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போக எனக்கு இஷ்டம் இல்லம்மா. வேற என்னதான் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்க? நான் ஜாபுக்கு போறேம்மா. அப்படி நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு என்னமா அவசியம் சொல்லு? நான் அவசியத்துக்காக போறேன்னு சொல்லல, படிச்ச படிப்பு வேஸ்ட் ஆக கூடாதுங்கிறதுக்காக தான் போறேங்கிற. என்னை படிக்க வச்ச உங்களுக்கு செய்ய எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இது மூலமா கண்டிப்பா நான் லைஃப்ல அச்சீவ் பண்ணுவேம்மா. என்னோட சக்சஸ பார்த்து நீங்க சந்தோஷப்படணுமா. ப்ளீஸ்மா, கொஞ்ச நாளைக்காவது நான் ஒர்க் பண்றேனே, அதுக்கப்புறம் கல்யாணம். அதுக்கு இல்ல லக்ஷ்மி, அதான் சொல்லிட்டால, அதோட விடு. சாஃப்ட்வேர் கம்பெனி இதெல்லாம் நீ தேடுற மாதிரி கம்பெனி இல்ல. ஏய், இத ரவுண்ட் பண்ணவே இல்ல பாரு. எது? கேபி ரெசிடென்சில அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் தேவைப்படுதாம். இந்த மாதிரி வேலைல நமக்கு எதுக்கு? 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலைடி. செலக்ட் ஆயிட்டோன்னு வெச்சுக்கோயே, சென்ட்ரலைஸ்ட் ஏசில உட்கார்ந்துக்கலாம். அங்க வர விஐபிஸ், செலிபிரிட்டிஸ், அங்க இருக்க சூட் ரூம், ஸ்பெஷல் டிஷஸ், ஆஹா, லக்ஸரி லைஃப் என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி இடத்துல வேலை கம்மியா தான் இருக்கும், ஆனா salary ஜாஸ்தியா இருக்கும். நீ எதுவும் பேசாத, நாம இந்த ஜாப்க்கு தான் அப்ளை பண்ண போறோம், அவ்வளவுதான். இந்த வேலைக்காக நிறைய பேர் அப்ளை பண்ணிருந்தாங்க. பட் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்தது நீங்க 2 பேரும் தான். மேபி நெக்ஸ்ட் 2 or 3 days time we'll call you for the final interview. Okay, all the best and good luck. அடி என்னடி நீ ஒரு பக்கம் வேலைக்கு போனாங்கற, இன்னொரு பக்கம் கை காலுக்கு மெஹந்தி வச்சு விட சொல்ற. லட்சு, அது ப்ரொஃபஷன், இது ட்ரெடிஷன், வச்சு விடு. என்ன அம்மாவும் பொண்ணு இந்த நேரத்துல உட்காந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க?
ஐயோ மெஹந்தி வச்சுக்கணும்னு உயிர் எடுக்கிறா. என்ன சுஹாசினி, நீ இன்னும் ரெடி ஆகலையா? இன்னைக்கு உனக்கு ஃபைனல் இன்டர்வியூ இருக்குல்ல? அனிதா எப்பவும் ரெடி ஆயிட்டா. அப்படியா? அவ என்கிட்ட சொல்லவே இல்ல. ஹலோ அனிதா, சொல்லு. என்னடி கிளம்பிட்டியா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? உன் வீட்டுக்கு தான் வரேன் தாயே. 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஓகே? ஏய் அனிதா, எனக்கு என்னமோ ரொம்ப டென்ஷனா இருக்குடி. ஏய் முண்டோ